வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி, தோசை, அரிசி பொங்கல், ரவா பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு தக்காளி கொஸ்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஸ்து பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 3 நாட்டு தக்காளி எடுத்திருக்கேன். பெங்களூர் தக்காளி அப்படின்னா 5 எடுத்துக்கோங்க. இதுக்கு நடுவில் இருக்க அந்த காம்பு பகுதியை கட் பண்ணிடலாம். ஏன்னா அது ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். அந்த கொஸ்துவில் சாஃப்ட் டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்காது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வேக வச்சு தோல் எடுக்க போகிறோம். அதுக்கு நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டிங்க அப்படின்னா வெந்ததுக்கப்புறம் தோல் உரிக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் வெயிட் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும். நல்ல குழைவாக வெந்துடும், எப்படிப்பட்ட தக்காளியாக இருந்தாலுமே. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விசில் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இப்போ தக்காளியும் நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதை கொஸ்துவில் சேர்க்க போகிறோம். இப்போ வெந்த தக்காளியிலேருந்து அந்த தோல் எல்லாத்தையுமே நம்ம உரிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணதுக்கு அதுக்கும் தோல் நல்லா உரிக்க வந்துடுது. இப்போ எல்லாத்தையும் தோல் நல்லா உரித்ததுக்கு அப்புறமா இதை மிக்சியில் சில பேர் அரைப்பாங்க. நம்ம அரைக்காமல் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சு மசிக்கிறதுல நல்லா அழுத்தம் கொடுத்து மசிஞ்சிருங்க. அப்போ நம்மளோட அந்த கொஸ்துவோட டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், அரைச்சி பியூரியாக சேர்க்குறத விட. இப்போ இது ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காவை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ கொஸ்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுப்பா அதுக்கப்புறமா கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இதுக்கு கொஞ்சமாக பெருங்காய பொடி இல்லாட்டி கட்டி பெருங்காயம் ஒன்று போட்டு நல்லா அதையும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் 1 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் கிடச்சிது அப்படின்னா அது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா மசிச்சு வச்சுருக்கிற தக்காளியும் இதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இதிலேயே ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா திக்காக வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்குவோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இந்த கொஸ்துவை பொறுத்த வரைக்கும். இப்போ வேக வச்சுருக்கிற அந்த தக்காளி தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதிலையே சேர்த்துக்கலாம். மிக்சியில் இருக்கிற ஜாரில் அலம்பி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கினதை சேர்த்துட்டு நம்ம இறக்கிட வேண்டியது தான். இந்த அளவுக்கு திக்கனஸ் இருந்தால் சரியாக இருக்கும். குருமா மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லை சாம்பார் மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, தொக்கு மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த அளவுக்கு இருக்கிறத அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி அளவுகளான தக்காளி கொஸ்துவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.